பாரு, பண்றதையும் பண்ணிட்டு முடிக்கிறத பாரு. அது எப்படிடா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிற? அவரு பாக்ஸரு. கடவுளே, யாராச்சும் தெரியாதனமா என் அக்கௌண்ட்ல 3 கோடி ரூபாய் போட்டுட்டாங்கன்னா அந்த 3 கோடியில இருந்து 1 கோடி எடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை கட்டிப்பேன். இன்னும் 1 கோடி எடுத்து எனக்கு பிடிச்ச கார் வாங்கிப்பேன். மீதி இருக்கிற 1 கோடியை ஏழைங்களுக்கு கொடுத்துருவேன். என்னடா இது கொண்டையா? என்னடா கொண்டை இது? நாத்து நட்டுகிற மாதிரி இது தலையில. என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கொண்டைய நான் பார்த்தது இல்லையே. ஜாலியா தெரியாம கேட்டம்பா. எப்பா உடுப்பா. ஐயோ ஏப்பா சாமி, இனிமேல் இந்த ஓட்டர் பக்கமே வர மாட்டேன். என்ன அடி அடிக்கிறானுக்கு? ஒழுங்கா ஓட்டிடு. இதுதான் உன்னை நான் கடைசியா பாக்குறது. உன்ன மாதிரி 4 பேர் வந்தா போதும், ஓட்டல மூடிட்டு போக வேண்டியதுதான். நான் ஓட்டலுக்காரு உன் கடையில இருந்து ஒருத்தன் தெரிச்சு ஓடியா. அதை ஏன்பா கேக்குறா? இந்த நாய் கடைக்கு வந்து மசாலா தோசை எவ்வளோன்னு கேட்டுச்சு. 60 ரூபான்னு சொன்னேன். சாதா தோசை எவ்வளோன்னு கேட்டுச்சு. 25 ரூபான்னு. அப்போ ஒரு பூரி எவ்வளோன்னு கேட்கறான். சரி அதையாச்சும் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு 10 ரூபான்னு. அப்போ ஒரு சாதா தோசை ஒரு பூரி கொடுங்க. பூரிக்கு கொடுக்க வேண்டிய உருளைக்கிழங்க தோசைக்குள்ள வச்சு கொடுக்க சொல்றான். ஆனா ஆமாம்பா, இது தெரியாம இவ்வளவு நாளா உன் கடையில நான் மசாலா தோசை சாப்பிட்டுருக்கேனே. டாக்டர் சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இதை கொஞ்சம் வாங்கல. ஊசி போட்டா பயத்துல ஒண்ணு கூட்டுருவேன். அதனால எனக்கு ஊசி போட வேண்டாம். நீ பேசிக்கிட்டே அப்படி சைட்ல சொருகிடுவீங்க. அதனால உங்க கையை விட மாட்டேன்.